ஹாய் ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங்கில் 1280 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக் ஹவுஸு. இது ஒரு பட்ஜெட் ஹவுஸு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 6 இன்ச் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் முடியலை. இது ஆஃப்டர் ரூஃபுக்கு அப்புறம் எடுத்திருக்க வீடியோ இது. இது சிட் அவுட் வந்து 43 இன்ட்டு 4 ஃபீட்டு. அந்த பக்கம் ஒரு 5க்கு 5 இருக்கும். இது ஃபுல்லாக சிட் அவுட்டு, அப்புறம் ஊஞ்சல் போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்டில் எலிவேஷன் வர்றதுக்காண்டி இந்த ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இன்னரில் பார்த்தீங்கன்னா 24க்கு 12.75 ஹாலோட சைஸு. இது காங்கிரீட்லேயே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலுக்கும் அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு மட்டும் காங்கிரீட்லேயே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாகவே 6 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கிடச்சிருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதே சேம் இன்னரில் யூஸ் பண்ண அதே பிளாக் தான் வெளியிலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்ரூமு, 12x10 சைஸு. அதில் பார்த்தாலே தெரியும். அந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு காஸ்ட்டு கம்மி பண்ணுறதுக்காண்டியே பண்ணது. கிச்சனு 10x10 சைஸு. கிச்சன் ஸ்லாப் ஒரு எல் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம். ஈஸ்ட் சைடும் சவுத் சைடும். இதில் 2 விண்டோ 4x3 சைஸு. வெளிச்சமும் காத்தாட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டபுள் சைடு கொடுத்துருக்கோம். கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து ஹால்லேருந்து அடுத்து லெஃப்டில் போனோம்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. இதில் ஒரு 8x10 சைஸு. இதுலேருந்து தான் செகண்ட் பெட்ரூமுக்கு வந்துட்டு உள்ளே போக முடியும். இந்த ஏரியா இன்னும் நிறையா பிளான் இருக்குது, அதெல்லாம் இன்னும் முடியல. இங்கேருந்து வந்து ஒரு காமன் டாய்லெட்டு 8x5. அப்படியே லெஃப்ட்டு திரும்பாமல் நம்மளுக்கு ஒரு மெயின் பெட்ரூம் ஒன்று வரும். இந்த பெட்ரூம் என்னென்னா நம்ம ஸ்ப்ளிட் லெவல் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டத்தில் ஃப்ளோரிங் லெவலே இது வந்து மற்ற ஃப்ளோரை விட ஒரு 1.5 ஃபீட்டு வந்து கீழே தான் இறங்கியிருக்கும். டோட்டலாக இதோட ரூஃப் ஹைட்டே வந்து 9 அடி தான். அடுத்து நம்ம மேலே அடுத்து ஃப்ளோர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாகும். அது இல்லாமல் இந்த ரூமோட ஃபுல் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால இதோட இன்டீரியர் டிசைனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் எப்போவும் நார்மலாக இல்லாத மாதிரி. இதில் டிவி யூனிட், இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் ப்ளஸ் டாய்லெட் இருக்கும். இதோட ஃப்ரண்ட் விண்டோ ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லாக டாப்பில் 7 ஃபீட்லேருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் 1 ஃபீட்டு மட்டும் தான் கீழே பிரிக் இருக்கும். பாக்கி எல்லாமே ஓப்பன் தான். இந்த இடத்துல தான் டிவி யூனிட் வரும். ஃப்ரண்ட் டோருமே ஒரு நார்மல் டோர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்காங்க.